ஹலோ ஸ்வீட் இன்னைக்கு நம்ம டேயோட எஃப் ஆஃப் மை செகண்ட் லைஃப் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் கரெக்டாக என்ன லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நிலா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கா. ஸோ ஹெவியாக ரெயின் வருதா, ரோடு எதுவுமே தெரியாமல் அப்படியே சறுக்கிட்டு விழுந்துடுறா. ஸோ அவளை ஓடி வந்து ஒரு பர்சன் வந்து தூக்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பார்த்து வரலாம்ல, பார்த்து ஸ்லோவாக எந்திரி. அப்போ நிலாவும் அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி எந்திரிக்கிறா. வா, என்ன அடி, தேங்க்ஸ், நல்ல வேலை நீங்கள் கரெக்டாக வந்தீங்க, இல்லாட்டி என்ன நடந்திருக்குன்னே தெரியல. இட்ஸ் ஓகே, ஒரு பிரச்சனை இல்லைல்ல, எங்கேயாவது அடி ஏதாவது பட்டுச்சா? இல்லை ஓகே சரி, மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து வண்டியை ஓட்டு. ஓகேங்க, நான் பார்த்து சேஃபாக இருந்துக்கிறேன். சரி, உங்கள் நேம்? ஜங்குக். ஜங்குக் பேர் ரொம்ப பெருசாக இருக்கே. ஓகே குக், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, இதுக்கப்புறமாவது ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சரி குக், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா. நெக்ஸ்ட் டைமா நம்ம ஏன் பார்க்கணும்? இல்லை, பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்களை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ இங்கே நிலாந்துட்டு குக் நல்லா இருக்கு குக்கி, கடவுளே நெக்ஸ்ட் டைம் அவரை என் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே பால்கனியில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அந்த ரெயினை. ஸோ அப்படியே டேவ் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டு. ஓய் அப்படின்னு உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ். எப்போ வந்த? இப்போ தான். மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தியா? இல்லை ரெயின் கோட் வச்சுருந்தேன், போட்டுட்டு தான் வந்தேன். சரி ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து போகிறேன். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த ரெயினே பார்த்துட்ருக்கீங்க. அகைன் உங்கள் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் அப்படின்னு கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. ஐயன், என்ன இப்போல்லாம் என்கிட்ட சரியாகவே பேச மாட்ற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே டே. இல்லை, எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை வாயன், என்னை அவாய்ட் பண்ணுறியா? ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பாரு, ஏன் என்னை பார்த்து கூட பேச மாட்டேன், என் ஃபேஸு கூட பார்க்க மாட்டேன் நீ? சே அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு இடையே பார்க்குறீங்க. அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ நான் சொன்னேன்னு இப்படி பிஹேவ் பண்ணுறேன். என்ன டே, நான் எனக்கு உன் மேலே கோவம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என் மேலே தான் கோவம். என்ன, உன் மேலே கோவமா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போலாம் ஒன்றும் இல்லை, விடு. ஏதோ மைண்டில் வச்சுருக்க, ஆனால் அதை சொல்ல மாட்டேன், என்கிட்ட ஷேர் பண்ணு. ஒன்றும் இல்லை, விடு அப்படின்னு விட்டுறீங்க. அப்படியே டேவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ரெயினி 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் டே தான் உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ அவரை விட்டுட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டு கண்டுக்காமல் உள்ளே போயிட்டீங்க. ஸோ அப்படியே நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே எதுக்கு என்னை தேடி வரான்? நான் தான் வேண்டான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறேனே, எனக்கு அவனை பிடிக்கலன்னு. ஏன் ஜேகே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டான்? எப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறீங்க. சடனாக நீங்கள் டம்முன்னு கீழே விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், உங்களை ஓடி வந்து எல்லோரும் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு எல்லோரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகே என்னது இது, உள்ளே எதுக்கு எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு உள்ளே ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் மயங்கி கீழே விழுந்துட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்ததும் ஜேகே வயன் என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. என்ன, நான் இங்கே என்ன பண்ணுறேன்? என்னை யார் கூட்டிகிட்டு வந்தா? டக்குன்னு பார்த்தா சைடில் நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ், யார் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா?
உங்கள் ஹஸ்பண்ட் என்னாச்சு மேம்? இல்லை, எனக்கு என்னாச்சு மேம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், கூல் டவுன் அப்படின்னு உங்களை உட்கார வச்சு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க. இல்லை, என்னாச்சு? என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க மேம். கங்க்ராட்ஸ், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா? அவர் தானே மேம் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தார். வாட்? அப்போ அவருக்கு தெரியுமா? தெரியும் மேம். எங்கே இருக்காரு? நானும் அவரை தான் தேடிட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக அவரை ஆளை காணும். உங்களை கூட்டிகிட்டு வந்ததோ அவர் தான். கொஞ்ச நேரம் கழித்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதும் அவரை ஆளை காணும். எங்கே போனார்னே தெரியல. என்ன அப்படின்னு நீங்கள் குடுகுன்னு வெளியில் ஓடி போய் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது? நான் கைக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன அப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே ஓடுறீங்க. பார்த்து ஆப்போசிட்டில் டே நிற்கிறாரு. அப்படியே டேயோட உங்களே பார்த்துட்டு டே அப்படின்னு உங்கள் மவுத்தை அப்படியே கப் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. உடனே டே அப்படியே ஸ்பீடாக ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறாரு. அப்போ டே இருந்துட்டு, வயன் பாரு, ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல. ஆஃபீஸில் சொன்னாங்க நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு வயன். அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற கால் பண்ணாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், உயிரே இல்லை வயன். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் என் உயிரை என்கிட்ட ரிட்டன் வந்துச்சு. அப்போது நீங்கள் அப்படியே உங்கள் டேஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு டேவை ஹக்கை பிரேக் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது டே அப்படியே உங்கள் ஃபேஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஐயன் ஐம் சாரி. என்னாச்சு? டே நான் தானே உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீ ஒன்றும் கேட்க வேணாம், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு வயன். எதுக்கு? நீ சொல்லு, அப்போதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். சரி, நான் மன்னிச்சிட்டேன். இப்போதான் வயன் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. டேய் என்ன பண்ணுற நீ? ஆமாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ நடக்கக்கூடாதுல்ல. என்ன வயன், நீ தான் கன்சீவாக இருக்கேடி. டாக்டர் சொன்னாங்க என்கிட்ட கால் பண்ணி. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் வயன், ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. நீ ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்துட்டியாமே மயங்கி. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே இங்கேருந்து கால் பண்ணிட்டாங்க. எங்கே? ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் இருக்கன்னு. அப்போது நீ என்ன இங்கே கூட்டிகிட்டு வரலையா? இல்லையே, உன்னை ஆஃபீஸ்லேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன? அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே, அப்போது ஹஸ்பண்ட் வந்தாருன்னு சொன்னாங்களே நர்ஸ், அது யார்? என்னது இது? ஒன்றுமே புரியல. யார் என்னை கூட்டிகிட்டு வந்தா? அப்போது இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு நட் ரோட்டில் ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆகிட்டாரு. நடந்து போயிட்டே இருக்காரு. அவ்வளோ ஹெவியான ரெயினில் நனைஞ்சிட்டு. பையன் இருந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சுல்ல. இனி நீ ஏன் நினச்சா கூட நீயும் நானும் ஒன்று சேர முடியாதுல்ல. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி நான் உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, என் வயன் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இனி என் வயனை இங்கே கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சப்போ நான் உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி டிவஸோட ரோடை க்ராஸ் பண்ணுறாரு. ஃபுல்லாக வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கோன்னு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார்ல.
ஸோ பேஷண்ட்டுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ ஜேகே ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஜேகே கிட்டே சொல்லியிருப்பாங்க. இந்த நியூஸை கேட்டதோ ஜேகே டோட்டலாக பிரேக் டவுன் ஆகிட்ருப்பார். அவ்வளோதான், இதை கேட்டதும் அந்த பிளேஸை விட்டு வெளியில் வந்துட்டுருப்பார். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு யாருமே உங்கள் கூட இல்லைன்னு உங்கள் ஃபோன் எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுட்டு உங்கள் கான்டாக்டில் ஹஸ்பண்டுன்னு இருக்கும், அதுக்கு கால் பண்ணால் தான் டே எடுத்திருப்பார். ஸோ டேக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவர் வந்திருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்படியே ஜேகே அது திங்க் பண்ணிகிட்டே ரோடை க்ராஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. உடனே நிலா ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இழுக்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? வண்டி வர்றது கூட நோக்காம. யார் நீ? எதுக்கு என்ன காப்பாத்துன? ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் வந்து காப்பாற்றலைன்னா என்னத்துக்கு உங்கள் உயிரே போயிருக்கும். லைஃபே போயிடுச்சு, இதுக்கப்புறம் உயிர் போனா என்ன இருந்தா என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. லவ் ஃபெயிலியரோ? அப்போ ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ இங்கே நீங்களும் டேவ் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. பார்த்தா ரெயினாக இருக்குல்ல. உடனே டேவ் உங்களை மறைச்சி நிற்க வைக்கிறாரு. வைன் தள்ளி நில்லு, மலையிலெல்லாம் நனையாத நீ. டேய் நீங்கே வெயிட் பண்ணு வைன், நான் போயிட்டு டாக்ஸி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். நம்மளால் பைக்லலாம் போக முடியாது இப்போது. இல்லை டேய் போயிடலாம், ரெயின் லைட்டாக தானே வருது. ஆஹா, நான் அதுக்கு சொல்லலை. நீ கன்சீவாக இருக்கல்ல, இந்த நேரத்தில் நீ பைக்லலாம் போகக்கூடாது, சேஃபாக நம்ம கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. டேய் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா என்ன? நீ இப்படி பண்ணக்கூடாது, வேண்டாம், நான் உனக்கு கரெக்டான பொண்ணு கிடையாது. ஸோ இப்படி உங்கள் வாய்ஸில் வந்து அப்படியே டேஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. சடனாக டே காரை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒயன் வா போகலாம். ஸோ நீங்கள் நனையாமல் இருக்கு அவரோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டில் அப்படியே போட்டுட்டு உங்களை கவர் பண்ணி உள்ள காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப டேஸாக வருது. ஸோ காருக்குள்ளே போனதும் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஒயன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? இது வீட்டுக்கு போனது அம்மா அப்பா கிட்டே ஷேர் பண்ணி, உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஷேர் பண்ணி நம்ம ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இதை கொண்டாடலாம். நான் எப்படி உனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வயன். இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் இப்போது ரொம்ப ஹாப்பியஸ்டான பர்சன் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸாக வருது. அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கெல்லாம் ரீச் ஆனதும் டேவோட மம்மி டாடிக்கிட்டலாம் சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படியே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அவங்க ஹாப்பினஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த ஹாப்பினஸ்க்கெலாம் நான் டிசர்வான பர்சனே கிடையாது. ஏன் இப்படி இவ்வளோ நல்லவனாக இருக்கு? இப்படியே நீங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி சாடாக வச்சுட்டு இருக்கதா டே பார்த்துட்டு, பையன் செல்லோ என்னாச்சடி? ஒன்றும் இல்லை டே, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஓ அப்படியா, சரி வா நான் வரேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒன்று அப்படியே விட்டுட்டேன், வா நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. டே வேண்டாம், நான் நடந்து போய்க்கிறேன். நீ ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், நானே உன்னை இதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் விடுறேன். என்ன எதுக்கு உனக்கு கஷ்டம்? ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ரூமுக்கு கூப்பிட்டு வந்து விட்டதும் உங்களை அப்படியே பெட் மேலே படுக்க வச்சு உங்கள் ஹெட்டை ஸ்மூதன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நல்லா ரெஸ்ட் எடு சரியா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஓடி வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு, டேஷி நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கு, என்னோட பாஸ்ட் லைஃப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, நான் உனக்கு டிசர்வான ஆளே கிடையாது. உன்னை ஏமாத்திட்டு ஆனாலும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. வேண்டாம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ அதை வாழணும். நான் உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாது, நான் போயிட்டு உன்னை விட்டு.
அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. தென் அப்படியே ஃபியூ டேஸ் மூவ் ஆகுது. நீங்கள் டேக்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்க. நீங்கள் அவரை விட்டு விலைக்கு போகலான்னே தான் இருக்கீங்க. அது டேக்குமே தெரியுது. ஒன்றே போல் டே உங்கள் லெக்ஸ்க்கு அப்படியே மசாஜ் கொடுத்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் போதும் டே, எதுக்கு என்னை இப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்க? என்ன வயன், நான் தானே உன்னை பார்த்துக்கணும். வேண்டாம், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், யாரும் என்னை பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. உடனே டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன வயன், நான் பார்த்துக்க கூடாதா? பார்த்துக்க கூடாது, வேண்டாம், எனக்கு என்னை இப்படி பாவமாக யாரும் பார்க்காதீங்க. என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை டேய், நான் கொஞ்ச நாள் என் வீட்டுக்கு போட்டா? ஓ வீடா? சாரி, என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு அவங்க கூட இருக்கணும்னு தோணுது. ஒன்றுட்டு வேறு எந்த பதிலுமே சொல்லாமல் ஓகே வயன் நீ போகலாம், நான் அதுக்கெல்லாம் நோலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு ஈவினிங் 2 பேரும் ஒன்றா போகலாம், சரியா? நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. ஸோ டே ஆஃபீஸ் முடித்து வரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததோ வயன் எங்கே இருக்க? ஓய் செல்லம். அப்போது டேவோட மம்மி வந்துட்டு டேய் அவள் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாளேடா. என்ன கிளம்பிட்டாளா? ஆமாம், நீ தான் போக சொன்னியாமே. நான் தான் போக சொன்னேன், ஆனால் வெயிட் பண்ண சொன்ன. நீ என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக உங்கள் வீட்டாண்ட ஓடி வராரு. உடனே உங்கள் மம்மி, தம்பி பார்த்து பொறுமையாக வாங்க, எதுக்கு இப்படி ஓடி வந்துட்டுருக்கீங்க? இல்லை வயன் இங்கே தான் இருக்கா, இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரி ஆண்டி, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு டே உட்கார வச்சு உங்ககிட்ட வந்துட்டு, வயன் மாப்பிள்ளை வந்திருக்காருடி, வாடி, உன்னை பார்க்கணுமா? ஓடிலாம் வந்தார் அவ்வளோ ஸ்பீடா. என்ன டே வந்துட்டானா? அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நீ அவர்கிட்ட டயர்டாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணாத, நான் தூங்கிட்டேன்னு சொல்லு, நான் நாளைக்கு காலை பார்த்துக்கிறேன். உனக்காக வந்தாருடி. முடியலம்மா, வேணும்னா அவளை மேலே வர சொல்லட்டா? ஐயோ அம்மா, என்னால் முடியல, உண்மையாகவே டயர்டாக இருக்குது. அவரை நான் நாளைக்கு காலையில் பார்த்துக்கிறேன், சரியா? நீ சொல்லு போ, புரிஞ்சுப்பாரு. நான் எப்படி சொல்கிறது? தூங்குறேன்னு சொல்லு, அவருக்கே புரியும். சரி அப்படின்னு உங்கள் அம்மா கீழே வந்துட்டு, தம்பி வயனுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது போல், தூங்கிட்டுருக்கா? ஓ தூங்குறாளா? சரிங்க ஆண்டி. எப்போ வந்தா? ஒரு காலையிலனா டைமு ஒரு 11:30 இருக்கும். ஓ அப்படியா, சரி. ஸோ டே ஒரு 10:30 போல் கிளம்பியிருப்பார். ஸோ நீங்கள் 11:30க்கே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ டே அப்படியே உங்கள் வீட்டை விட்டு வெளியில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கார். என்னாச்சு உனக்கு? அந்த வெயிட் பண்ண சொன்னானே, மேலே என்ன கோவம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் பால்கனியில் வந்து டேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சடனாக டே யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உங்கள் பால்கனி சைடாக. நீங்கள் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? என் மேலே என்ன கோவம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 3 days மூவ் ஆகுது. நீங்கள் டேவை ஃபேஸ் பண்ணவே முடியல உங்களால். பிகாஸ் அவர் உங்கள் மேலே பாவம் பார்த்து தான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே இருக்கீங்க. அப்போது உள்ளே வந்துட்டு, அம்மா எங்கே இருக்க? ஐயோ நான் வேறு ட்ரெஸ் மறந்துட்டேம்மா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கூட அப்படின்னு சொன்னதோ. ஸோ ரொம்ப நேரம் கூப்பிட்றீங்க, யாருமே வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் டவலை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வெளியில் வரலான்னு பார்க்கும்பொழுது ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அந்த ஹேண்ட் கிட்டேருந்து வாங்கினதோ டக்குன்னு அந்த கையை பார்த்ததோ பிடிச்சிக்கிறீங்க. டேய் இங்கே என்ன பண்ணுற? ஸோ நீங்கள் டவல் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரீங்க டேயோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு. அப்போ டே உங்களை பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க நீ? எப்படி உள்ளே வந்த? எப்போ வந்த? அம்மா இல்லையா வீட்டில்?
ஸோ பட் எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்டே இருக்காரா? டேய் ஓய் அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப்படியே ஐஸ் கிட்ட கொண்டு போய் இப்படி ஷேக் பண்ணுறீங்க சடனாக. டே வயன் என்ன கேட்ட? டவல் தானே? ட்ரெஸ் தானே? இந்தா. இல்லை என்ன பண்ணுற இங்கே? அம்மா இல்லையா? சரி நீங்கள் டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களோ? சடனாக உங்களை அப்படியே கிட்ட இழுத்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறார். டே என்ன பண்ணுற? ஏய் ஏன் தன்னால என்ன பார்க்கவே இல்லை? என்ன பார்க்கணுன்னு தோணலையா உனக்கு? அது ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ரூமை விட்டு வெளியிலே வரல. சரி என்ன லைட்டாக குண்டான மாதிரி தெரியுது. குண்டாயிட்டேனா? இல்லையே வயிற்றுல தடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சடனாக குனிஞ்சு உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறீங்க. பார்த்தா லைட்டாக உங்கள் பேபி பம்ப் வெளியில் தெரியுது. ஸோ இத்தனை நாளாக நீங்களே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் அதை பார்த்ததோ லைட்டாக உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். இது ஆமாம் இல்லை நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டே டே பார்த்து சொல்கிறீங்க. ஒன்றே டே அதை அப்படியே டச் பண்ணுறாரு. அப்போது சடனாக நீங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுற? தொட்டு பார்க்குறேன். அது அம்மா இல்லையா? அம்மா எங்கே போனாங்க? அது ஆண்டி வெளியில் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நீ தனியாக இருப்பேன்னு என்ன? ஓ அம்மா பார்த்த வேலை தானே. ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை டே. அப்புறம் வேற என்ன மேடம் அப்படின்னு உங்களை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் என்ன என் மேலே கோவமா? எனக்கு என்ன கோவம்? அப்புறம் 3 நாளாக உன்னை பார்க்க கூட இல்லை. 3 நாளே என் குழந்த அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு பாரு அப்படின்னு அகைன் உங்கள் ஸ்டொமக் அப்படியே டச் பண்ணி காட்டுறாரு. ஸோ இந்த வாட்டி நீங்கள் எதுவும் பண்ணலை பாரு. 3 நாள் தான் அதுக்குள்ளேயே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நான் இன்ச் பை இன்ச்சாக அது வளர்கிறத பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை விட்டு வந்துட்டல. அவ்வளோ கோவமா மேடம்க்கு மேலே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் டேவோட ஷோல்டரில் லைட்டாக உங்கள் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்போ டே அப்படியே உங்கள் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு என்ன? சரி வந்துடுறியா அப்போது எங்கூட வீட்டுக்கு? இப்போவா? இதே மாதிரியா? இதே மாதிரியா இந்த ட்ரெஸ்ஸோட அப்படின்னு நீங்கள் டேவோட ஐஸை பார்க்குறீங்க. அப்போ டே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் வெறும் டவல் மட்டும் தானே கவர் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்ததும் இதோ ட்ரெஸ்ஸோடையா? ஜி வேண்டாம் நான் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போட்டி அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிட்ட கொண்டு வந்து அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் டேவோட ஐஸை தான் பார்க்குறீங்க. அங்கேயும் கிட்ட கொண்டு வந்து ஒரு டீப்பான கிஸ் கொடுக்குறதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்துடுறாங்க. பயன் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொன்னதோ ஐயோ ஆண்டி வந்துட்டாங்க தள்ளு அப்படின்னு உங்களை தள்ளி விடுறாரு. டீ என்ன இவன்? பொதுவாக கேர்ள்ஸ் தானே இப்படி பண்ணுவாங்க, இவன் எதுக்கு இப்படி ஷை ஆகுறான் அப்படின்னு போயிட்டு நல்ல புள்ள மாதிரி பெட்டில் உட்காந்துக்கிறாரு சைலண்ட்டாக. ஸோ உங்கள் அம்மா உள்ளே வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நிற்கிற கோலத்தை பார்க்குறாங்க. ஐயோ சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் டக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் டவல் தானே வியர் பண்ணியிருப்பீங்க. ஐயோ அம்மா பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்துட்டாங்கல்ல, என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அவங்க? கடவுளே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கேடி. உனக்கே ஷையாக இருக்கணும்? எனக்கு தானே இருக்கணும். எனக்கு தான் இருக்குது. சரி நீ ட்ரெஸ் மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. நீ வெளியில் போ. நான் இருப்பேன். எனக்கு ஷையாக இருக்கும். எதுக்கு? நீ வெளியில் போ அப்படின்னு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க வெளியில். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்திருப்பீங்க. அது அப்படியே ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ டே அப்படியே ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ டே வரதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடுறீங்க. தூங்கிட்டாலா? கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா முடியல, கூட்டிகிட்டு போகவும் முடியாது.
சரி ஆண்டி தூங்கட்டும், நான் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜேகே செம்ம போதையில் இருக்கார். ஒரு மாதிரி விழுந்து கிடக்குறாரு உங்கள் ஆஃபீஸ் கிட்ட. ஓடி போய் ஜங்குக்கா, ஜேகே ஜேகே என்னாச்சு எந்திரி அப்படின்னு ஃபேஸில் டேப் பண்ணுறீங்க. ஜங்குக்கா நீ வந்துட்டியா? நீ தானே அது என்னோட வாய்ந்தா, நீ எனக்கு தெரியும், உன்னோட டச் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஜேகே நான் தான். எதுக்கு இப்படி குடிச்சிருக்க? என்ன பழக்கம் இது? ஏண்டி என்னை விட்டுட்டு போகிற? ஜேகே நீங்கள் அப்படியே ஜேகேவை கூட்டிகிட்டு உங்கள் கொலிக்கு ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகேவை படுக்க வச்சு கொஞ்சம் அவரோட போதெல்லாம் தெளிக்கிற மாதிரி ஏதோ ட்ரிங்க்லாம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது டே பார்த்துடுறாரு. வயன் நீ ஆஃபீஸ்கிட்ட என்ன பண்ணுற? நீ ஆஃபீஸ் போறியா? என்கிட்ட இல்லைன்னு தானே சொன்னேன், நான் போக வேண்டான்னு தானே சொன்னேன், என்ன அப்படின்னு இருக்காரு. ஸோ நீங்கள் டேக்க தெரியாமல் தான் ஆஃபீஸ் போகிறீங்க. அவர் வேண்டான்னு சொல்லியிருப்பார், அதனால நீங்கள் கேட்காம போகிறீங்க. ஸோ உங்கள் கொலிக்கோட ரூமுக்கு நீங்கள் ஜேகே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு, ஜேகே என்ன ஹேபிட் இதெல்லாம், இதுக்கு இந்த மாதிரி குடி, நான் இவ்வளோ ஓவராக குடிக்கக்கூடாது, கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சு வச்சுருக்க, எங்கேயாவது போய் வண்டி முன்னாடி விழுந்துட்டீன்னா என்ன ஆகுறது? என்ன ஆனால் எனக்கு என்ன, செத்து போகிற வயன். ஜேகே என்ன ஜேகே இப்படியெல்லாம் பேசிட்டு என்ன எதுக்கு வயன் இங்கே கூட்டிகிட்டு வந்த? அப்படியே ஏதாவது ஒரு வண்டி முன்னாடி விழுந்து செத்து போயிருப்பேன்ல. வாய மூடு ஜேகே, என்ன இப்படிலாம் பேசாத, எனக்கு பிடிக்காது இப்படிலாம் பேசினா. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிற வயன், ஆனால் உனக்கு தான் அந்த அங்கே பிடிக்குமே, என்ன பிடிக்காதே. என்ன ஜேகே, எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜேகே, அஸ் அ ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும். வேண்டாம், அந்த ஃப்ரெண்டு வேண்டாம், எனக்கு என்னோட பழைய வயந்தான் வேணும். உன்னாலே இப்போ என் கூட வர முடியுமா? முடியாதுல்ல, ஏன்னா உனக்கு தான் அந்த டே இருக்கானே புருஷன், எப்படி என் கூட வருவ? இப்போ நீ ஏன் நினச்சா கூட என் கூட வர முடியாதுல்ல? சொல்லு, நான் கூப்பிட்டா வருவியா இப்போ அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. உங்ககிட்ட பதிலே இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்லு வயன், நான் கூப்பிட்டா வருவியா? சொல்றி. சங்குக்கா ஆன்சர் இல்லைல்ல, எனக்கே தெரியுமே நீ வரமாட்டேன்னு. அதில்ல ஜேகே, எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு கிச்சன் போயிட்டு ஒரு நைஃப் மாதிரி எடுக்கிறாரு. ஜேகே என்ன பண்ணுற நீ? உட்காரு, எங்கே போகாது. என்னது இது கையில் கொடு. என்னால் முடியாது வைன், இல்லாத ஒரு லைஃப் என்னால் முடியாது அப்படின்னு அதை எடுத்து கையை அப்படியே கீறிக்கலான்னு போகிறாரு. டக்கு நீங்கள் பிடிச்சிட்டு, ஜேகே எதுக்கு இப்படி பண்ணுற சங்குக்கா ப்ளீஸ் அப்படின்னு அந்த நைஃபை தூக்கி போட்டுட்டு ஜேகேயோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் ஜேகே தப்பான முடிவு எதுவுமே எடுக்காது. நான் இப்போ என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல ஜேகே, எனக்கு ஒன்றுமே புரியல. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகே, நான் எப்பவுமே உன் கூட தான் ஜேகே இருப்பேன். இந்த மாதிரி முடிவு எடுக்காத ஜேகே, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஜேகே. உனக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு டெசிஷன் எடுக்காத ஜேகே அப்படின்னு நீங்கள் பேசிட்டே இருக்கும்பொழுது வெளியிலேருந்து டே எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. உனக்கு என்ன பிடிக்கல, நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினச்சேன். என் மேலே இன்னும் உனக்கு கோவம் போகலன்னு புரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் உனக்கு அவன் தானே ஃபஸ்ட்டு, அவனை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் ப்ரியாரிட்டி தானே அப்படின்னு டே உடஞ்சி போயிட்டாரு. கேட்டுட்டு அப்படியே ஃபீலிங்கோடு அந்த ரூமை விட்டு போயிட்டாரு.
எங்கே ஜேகே? அப்போது என் கூட வந்துடுவாயின் ப்ளீஸ். முடியாது, அது மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஜேகே. நான் ஒத்துக்கிறேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே. ஆனால் இப்போ எனக்கு டேய் தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எனக்கு டேய் தான் எல்லாமே. அவனை விட்டுட்டு இப்படி ஜேகே கூட வருது. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் ஜேகே. அவன் என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். எப்படி ஜேகே அவனை ஏமாற்ற முடியும்? எனக்கு கொஞ்சம் கூட மனசு வர மாட்டேங்குது ஜேகே. ஸோ நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் டேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு, போதும், என் முன்னாடி அவனை புகழ்ந்து பேசாத, என் முன்னாடி அவனை பற்றி பேசாதடி ஜேகே. ஜங்குகா, என்ன பண்ணுறது? நீ முன்னாடி நிற்காத வாயின். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ போயிடு. அது இல்லை ஜேகே, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க மாட்டேன்னு. என்ன, நான் எதுக்கடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்? நீ யார் எனக்கு? நீ தான் சொன்னியே அவன் தான் உனக்கு எல்லாமேன்னு. உனக்கு மனசே வராதே அவனை ஏமாற்றணும்னா. ஆனால் இங்கே பாரு, நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். நீ தான் என் உலகம், நீ தான் என் லைஃப்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போது நீ ஒன்று விட்டு போயிட்ட. போ, அவன் கூடயே போ. நான் உன்னை தேடி வரமாட்டேன், நீ உன்னை தேடி வராத ஜங்குகா. நம்ம வேணும்னா ஃப்ரெண்ட்ஸாக தேவையில்லை. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், உன்னோட பாசம், அக்கறை எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீ போடி போ அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுறாரு. ஒன்று நினச்சா கஷ்டமாக இருக்குது ஜேகே எனக்கு. என்னால் போதும், என்னை பேச வைக்காத ஒயின். ரெண்டாவதாக வந்த அவன் உனக்கு அவ்வளோ முக்கியம். ஆனால் உனக்காகவே என் லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தேனே. நான்லாம் யாரோ இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீ என்னை மறந்துட்ட. இதுதான் போல் என் லைஃப். உனக்காகவே வாழ்ந்துட்டு உனக்காகவே என் லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறேன். ஜங்குகா, அப்படி சொல்லாத ஜேகே. எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஆகணும், நீ கில்ட்டியாக ஃபீல் ஆகணும். என் லைஃபே போச்சு உன்னால். நீ ஹாப்பியாக இருக்கக்கூடாது வயன். என்னை நீ ஏமாத்திட்டேன்னு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பிளேஸை விட்டு போயிடுறாரு. ஜேகே, ஜங்குகா, அப்படி சொல்லாத ஜேகே, அப்படி மட்டும் சொல்லாத ஜேகே. ஸோ நீங்கள் இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நான் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆண்டிஸ்லாம் வந்து உங்களை திட்டியிருப்பாங்களே, டே இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இதை இல்லீகல் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வேற ஒரு உமனோட ஹஸ்பண்ட் கூட அதே மாதிரி மாட்டிகிட்ருப்பார் போல். ஸோ அந்த ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட அகைன் வந்து சண்டை போடுறாங்க பழைய மாதிரியே. ஸோ ஃபஸ்ட்லாம் நீங்கள் பயந்து போய் நின்றுட்டுருப்பீங்க. இப்போது நீங்கள் எதுவுமே பேசாமல் அவங்க பேசுறதில் அப்படியே கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தூரமாக நின்றுட்டுக்கிட்டே பார்க்குறாரு. அவருக்குமே செம்ம கோவம் வருது. அவங்க எதுக்கு அப்படிலாம் உங்களை பிடிச்சி கத்திட்டுருக்காங்க, டே பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட ஓடி வரத்துக்குள்ளே அந்த ஆண்டி உங்களை நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களே எதுவுமே பேசாமல் அந்த பிளேஸை விட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ பின்னாடிட்டே அப்படியே ஓடி வந்து ஒயின் நெல்லு. ஸோ நீங்கள் அழுவுறீங்கன்னு நினச்சிட்டு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஒயின், ஐம் சாரி ஒயின். என்னால் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் நீ திட்டு வாங்குறல, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் அப்படி ஹோல்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. ஒயின், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஏதாச்சும் பயந்துட்டியா? இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்னாச்சு? இப்போ அந்த லேடி வந்து ஒன்று கத்திட்டு போனாங்க லேடி, ரொம்ப திட்டினாங்கல்ல, மன்னிச்சிடுறி. சாச்சா டீ, நீ என்கிட்ட சாரிலாம் கேட்டுட்ருக்கா? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயமாகவே நான் இப்போல்லாம் கண்டுக்கிறதில்ல.
உங்கள் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பாங்க. நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்ட. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. என்ன என்னடி பேசுகிற? ஆமாடி, நான் ஒன்றும் பெரிய விஷயமாலாம் எடுத்துக்கல. நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. டேவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு. ஸோ அப்படியே நைட் போல் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து டேவோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. டே மட்டும் அப்படியே பால்கனியில் படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்ததோ, டே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களை வந்து படுக்க வேண்டியது தானே? பையன் எப்போ வந்த? இப்போதான். என்ன ஏதோ திங்ஸ் எடுத்து போக வந்தியா? இல்லை டே, இங்கே தான் இருக்க போகிறேன். ஏன் என்னாச்சு? ஏதாவது சண்டே அம்மா வீட்டில்? சாச்சா அப்படியெல்லாம் இல்லை. போதும் தோணுச்சு அங்கே இருந்தது. இதுக்கப்புறம் உன் கூடயே இருக்க நீ. சரி நீ போய் தூங்கு. நீ வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி. ஸோ நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ டேவே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம விலகில போகக்கூடாது. டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டே வருவாருன்னு அப்படியே பெட்லேயே படுத்து பார்த்துட்ருக்கீங்க. டே இன்னுமே பால்கனியில் தான் படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்களுமே கூப்பிட்றீங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு. டே சொல்லுவேன், இன்னும் தூங்கலையா நீ? இல்லை நீ வரேன்னு சொன்னி. ஓ, எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? நீ எப்போ வருவ? இல்லை வாயன், நான் கொஞ்ச நேரம் இங்கேயே படுத்துட்ருக்கேன். நீ நல்லா சில்லுன்னு காற்று வருது, நீ உள்ளே படு. இல்லை சரி ஓகே அப்படின்னு நீங்கள் ஒரு பில்லோ எடுத்துகிட்டு வந்து டீ பக்கத்தில் போட்டுட்டு படுக்கிறீங்க. ஓய் இங்கே என்ன வந்து படுக்கிற? இல்லை இங்கே நானும் இங்கே படுத்துக்கிறேன். இல்லை வாயன், நீ உள்ள பெட்டில் படு. இது கீழெல்லாம் படுத்துக்கிட்டு. நானும் இங்கே படுத்துக்கிறேன். ஐயோ வயன், கொசு கடிக்கும்டி. இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டே பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே டே மேலே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு, டே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? நானும். அப்புறம் என்ன? ஏதாச்சும் பேசியும் கூட. என்ன பேசுறது தெரியலையா? சரி நான் பேசுடா. அப்படின்னு டேவோட ஹேண்ட்ஸை எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மூதன் பண்ணுறீங்க. டேவோட ஹேண்டை வச்சு உங்கள் ஸ்டொமக்கில். என்ன பண்ணுற வயன்? சும்மா நல்லா இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னவ ஜெய்க கிட்ட அப்படி பேசிட்டு வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுற வயன், நீ எனக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாம்லடி அப்படின்னு டே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டுருக்காரு. ஸோ டே டக்குன்னு கேட்க வர்றதுக்குள்ளே நீங்கள் அகைன் டேவோட நெக் ஹக் பண்ணிவிட்டு, டே மேலே பாரு அவ்வளோ க்யூட்டான ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. க்யூட்டான ஸ்டார்ஸா? பாரு, அது நீ, நான், நம்ம பாப்பா. பக்கத்தில் என்ன இன்னொரு குட்டி ஸ்டார் இருக்குல்ல? ஸோ டேவும் பார்க்குறாரு, ஒரு 3 ஸ்டார் கிட்ட இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டார் இருக்குது. ஆமாம் இருக்குது. அது யாராக இருக்கும் தெரியலையே. நம்மளோட செகண்ட் பேபியா? ஆமாம் அப்படின்னு டேவோட ஐஸை பார்க்குறீங்க. சடனாக நீங்கள், சி நான் எப்படி பேசுகிறேன் டே கிட்ட? சாரி டே, ஏதோ லூஸு மாதிரி பேசுகிறல்ல? இல்லை அது நம்ம பாப்பா தான். சரி டே. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டே உங்கள் பேபி பற்றி ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது டே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. டேவும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது டே சடனாக, வயன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஸோ நீங்கள் அப்படியே தூக்கத்துலேயே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படியே இருந்துட்டு, வயன் நீ இந்த மாதிரி இருக்காத. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ அவங்க கூடயே போகலாம்
அப்போது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. போட்டே இருந்துட்டு ஒயன் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டீங்க. தூங்கிட்டாளா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு டே. ஸோ இப்படியே டேஸ் மூவ் ஆகுது. நீங்கள் நல்லாவே டே கிட்ட பேசுகிறீங்க. பட் டே உங்ககிட்ட ரொம்ப பேசவே மாட்டாரு. மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாரு. உங்களுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ ஒன் டே போல் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஈவினிங் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கால் வருது. ஹலோ, யார்? ஹலோ மேம். மேம், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இங்கே அடிபட்டுருச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வர முடியுமா? என்னாச்சு அவருக்கு? மேம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹலோ ஹலோ, யார் நீங்கள்? எங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசுறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சு. டேய்க்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடி போய் பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதோ ரிசப்ஷன் ஏரியாவில் போய் கேட்குறீங்க. மேம், இப்போது யாராவது ஆக்சிடெண்ட் கேஸ் ஏதாவது வந்ததா? ஒரு பாய் வந்து மேம், ரூம் நம்பர் 27 இருக்காங்க. என்ன? ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் டே நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்ததும் தான் உயிரே வருது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீல் ஒன் போட்டு உட்காந்துடுறீங்க. அப்போ டே உங்களை பார்த்து பயந்து போய் ஓடி வர்றார். பையன், என்னாச்சு? நீங்கள் என்ன பண்ணுற? பையன், என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்ன? அப்போது நீங்கள் அப்படியே அழுதுட்டு டேவ் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ டே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஸ்லோவாக மேலே எழுப்பி நிற்க வைக்கிறாரு. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியே இருந்துட்டு, பையன் அழுவாத, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கா. சரி, தோ அங்கே தெரியுதா ரூம், அங்கே போய் பாரு, அவன் சேஃபாக தான் இருக்கான், ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. டே நீ என்ன சொல்கிற? அங்கே போய் பாரு வைன், ஜேகே சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே வெளியிலே போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஓடி போய் ரூமில் போய் பார்க்குறீங்க. ஜேகே தான் பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவருக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்ததோ, ஜங்குக்கா ஜேகே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி போய் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜேகே என்ன பாரு. நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுனா நீ வருவேன்னு. ஜேகே ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு? நீ தான் வந்துட்டல, எனக்கு என்ன ஆக போகுது, நான் சேஃபாக தான் இருக்கேன். இங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டியோஸோட அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. பையன் அவ்வளோதான் இல்லை, என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜேகே கிட்ட போயிட்டே இருக்கல. போவையன், உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஐ திங்க் உனக்கு அவன் தான் கரெக்டுன்னு தோணுது. இப்போ அவன் கெட்டவனா கூட இருக்கலாம், ஆனால் உன் மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான் போல. அதான் உன்னையே சுற்றி சுற்றி வரான். நீ மறந்துட்டேன்னு தெரிஞ்சும் உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். நான் தான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்துட்டேன் போல. நான் போயிடுறேன் வயன் உன்னை விட்டு அப்படின்னுட்டே ஒரு மாதிரி ப்ரோக்கனாக ஆகிட்டாரு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, சாரிடா, இவ்வளோ தான் எனக்கு டைம் கிடச்சிது. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா.